ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் பி ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, சமீபத்தில் நடந்த கொட்டுக்காளி திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் சிவகார்த்திகேயன் ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தாரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த விஷயம் அவர் என்ன பேசியிருந்தாருன்னா, நான் யாரையும் கண்டுபிடிச்சி இவங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. அவர் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவர் எல்லாருமே நான் தான் இவரை வளர்த்து விட்டேன், நான் தான் இவரை அடையாளம் கண்டுபிடிச்சி வளர்த்து விட்டேன் அப்படின்ற மாதிரி இவரை மற்றவங்க சொல்கிற மாதிரி சொல்லி பேசியிருக்காரு. சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இவர் தனுஷை தான் பேசியிருக்காரு, தனுஷ் அவர்களை தான் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்படி தான் நியூஸ் போயிட்டுருக்கு. இதில் என்னென்னா, அது அவர் தனுஷை தான் சொல்லியிருந்தாலும் சரி, வேறு யாரை சொல்லியிருந்தாலுமே இந்த கருத்து ரொம்ப தப்பான கருத்துங்க. இது ரொம்ப தவறான விஷயம். இது ஒரு ஸ்டேஜில் இப்படி ஒரு விஷயத்தை பேசுறதுன்றது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா சிவகார்த்திகேயன் வளர்ந்து வந்த பாதையை நம்ம எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். சினிமா சம்மந்தப்பட்டவங்களும் சரி, ஆடியன்ஸும் சரி, நம்ம அவரோட வளர்ச்சியோ அவர் வந்துட்டு இருக்க பாதையை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவர் எப்படி வந்தார், எப்படி படம் நடித்தார், எந்தெந்த படத்துலேருந்து அவர் மேலே வந்தாருன்றதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த கருத்து எப்படி இருக்குன்னா, சிவகார்த்திகேயன் மேலே மக்கள் வச்சுருந்த இது வரைக்கும் வச்சுருந்த ஒரு மரியாதையை கெடுத்துக்கிற மாதிரியான கருத்தாக இருக்குது. ஏன்னா தமிழில் ஒரு பழமொழி உண்டு, நடந்து வந்த பாதையும் ஏறி வந்த ஏனி என்னைக்கு மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஃபாலோ பண்ண பல பேர் இன்னைக்கு உச்ச நட்சத்திரமாக இருக்காங்க, உச்சத்தில் இருக்காங்க. அவங்க இன்னமும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல மனுஷனாக இது வரைக்கும் எல்லாருமே அவர் சின்ன குறை கூட சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிற மாதிரி தான் இருந்தார். இந்த கருத்து அந்த அவர் மேலே வச்சுருந்த மொத்த இமேஜையுமே உடைக்கிற மாதிரியான கருத்தாக இருக்குது. என்னதான் நீங்கள் உங்களுக்கு திறமை இருந்திருந்தாலும், நீங்கள் வளர்ந்து உங்களுக்கான திறமை இருந்து நீங்கள் படத்தில் நடித்து ஒரு இதுவாக வளர்ந்துருந்தாலும், அன்னைக்கு உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்தது யாருன்றதை நம்ம நினச்சி பார்க்கணும். அதை நினச்சி பார்க்காம இன்றைக்கி ஒரு பொது வெளியில் அப்படி ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வருதுன்னு தெரில. நீங்கள் சொல்கிறது உங்களோட தனிப்பட்ட இதுவால் நீங்கள் பேசிடுவீங்க. இன்றைக்கி வளர்ந்துட்டீங்க, இன்றைக்கி நீங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த விஜய் என்ற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, நீங்கள் பேசிடுவீங்க. ஆனால் நீங்கள் பேசின கருத்து உங்களை மாதிரி திறமையாக இன்னும் சினிமாவில் இனிமேல் வளரணும் அப்படின்னு போராடின்னு இருக்க பல பேருக்கு உதவி பண்ணுன்ற எண்ணத்தில் இருக்க தனுஷ் மாதிரியான ஆட்களை உதவியே பண்ண வேணாம், இவங்களை வளர்த்து விட்டா நாளைக்கு இப்படி பேசுவாங்கன்ற மனநிலைமைக்கு கொண்டு வர மாதிரி இருக்குது நீங்கள் பேசியிருக்க கருத்து. நீங்கள் வளர்ந்துட்டீங்களா? நீங்கள் வளர்ந்துட்டீங்க, நீங்கள் அடுத்த 2 பேரை வளர்க்குறீங்கன்னா சந்தோஷம், அது ரொம்ப நல்ல விஷயம்தான். நீங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, சின்ன டைரக்டருக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறதுன்றது நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் எப்படி வந்தன்றதை மறந்து இன்னைக்கு இப்படி இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் இப்படி ஒரு கருத்தை வச்சிருக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். இதுக்கு உதாரணம் சந்தானம்லாம் இன்னைக்கு சினிமா துறையில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது சிம்பு அவர்கள் தான்றதை அவர் எங்கேயும் மறக்கலை, எங்கேயும் அதை சொல்கிறதுக்கு அவர் கூச்சப்படலை, வெக்கப்படலை. அதே மாதிரி அனிருத் இல்லைன்னா நீங்கள் இல்லை, உங்களுக்கே அது தெரியும். அனிருத் உங்கள் படங்களுக்கு போட்ட மியூசிக் இல்லைன்னா நீங்கள் இல்லை, அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த அனிருத்தே தனுஷ் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு பல இடத்துல சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சுருந்துருக்கலாம். உங்களுக்கு எதிர்நீச்சல் படம் எப்படி வாய்ப்பு வந்தது, உங்களுக்கு எதிர்நீச்சல் படத்துக்கு தனுஷ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணார், அவர் ஒரு ஹீரோன்றதையும் விட்டு இறங்கி உங்களுக்காக அந்த படத்தில் ஒரு டான்ஸ் ஆடி அந்த படத்தை உங்களுக்கு ஹிட்டாக்கி கொடுத்து உங்களை எந்த இடத்துக்கு கொண்டு வந்தாருன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களும் பல மேடையில் சொல்லியிருக்கீங்க தனுஷ் உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்காருன்னு. ஆனால் அதெல்லாம் மறந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் ஆகிட்டீங்க, இன்றைக்கி நிறையா படம் பண்ணுறீங்க, ஒரு அடுத்த விஜய் அளவுக்கு ஈக்குவலாக பேசப்படுறீங்கன்றதுனால இப்படி ஒரு கருத்து பேசுறது ரொம்ப தவறான விஷயம். ஆனால் உங்களுக்கு எங்கேருந்து இந்த இது வந்துச்சுன்னு தெரியல. உங்களை மக்கள் வேறு இடத்துல வேற ஒரு ஸ்டேஜில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே சுக்குநூறாக உடைக்கிற மாதிரி இந்த கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது ரொம்ப தப்பு. நீங்கள் சொல்லியிருக்க கருத்து அடுத்த வர தலைமுறையினருக்கு ரொம்ப தப்பான உதாரணமாக இருக்குது. ஏன்னா உங்களை மாதிரியே திறமையோடு இன்றைக்கி எவ்வளோ பேர் சினிமாவில் ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்காங்க. அவங்களாம் இந்த மாதிரியான கருத்துக்களை பார்த்து, ஆஹா இவர் இப்படி சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் தனுஷ் மாதிரியான ஆட்கள்லாம் நமக்கு உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்களெல்லாம் தோன்ற போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப தப்பான கருத்து. இன்னொன்று, ஆனால் இதெல்லாம் தனுஷ் எப்பயுமே பொருட்படுத்த மாட்டாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு தான் இருக்காரு. அவர் எவ்வளோ பேரை வளர்த்து விட்ருக்காரு, எவ்வளோ பேர். அதாவது நான் இது தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசலை. இந்த ஒரு விஷயத்தில் சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்க இந்த ஒரு கருத்துக்கு, அந்த ஒரு விஷயத்தில் தனுஷுக்கு நான் சப்போர்ட் பண்ணி தான் பேசுவேன். ஏன்னா தனுஷ் எவ்வளோ பேரை வளர்த்து விட்ருக்காரு, எவ்வளோ பேரை சினிமாவில் இது பண்ணியிருக்காருன்னு பார்க்குற நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
அவர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு, இது தனுஷை தான் சிவகார்த்திகேயன் சொன்னால் நான் சொல்ல, அப்படி சொல்லி இருந்தால் நான் சிவகார்த்திகேயன் எதிராக நான் நிற்பேன், இது தனுஷுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் பேசுவேன். இப்படி ஒரு கருத்தை இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரி கருத்தை பொதுவெளியில் சொல்கிறத தவிர்த்து உங்களுக்கு மனக்கசப்பு இருந்தாலுமே அதை உள்ள வச்சுங்க, பொதுவெளியில் தவிர்த்துருங்க. ஏன்னா இது அடுத்த தலைமுறை எனக்கு தப்பான உதாரணமாக மாறி, நாளைக்கு தனுஷ் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது அவர் யோசிச்சுட்டாருன்னா உங்களை மாதிரி அடுத்த சிவகார்த்திகேயன் மாதிரி இன்னொருத்தர் இல்லாமல் இன்னொருத்தவங்க வாழ்க்கை பாதிக்கப்படும். ஸோ அடுத்த தடவை பேசும்போது கொஞ்சம் மேடையை வந்து சரியாக யூஸ் பண்ணுங்கள், அடுத்த தலைமுறையினருக்கு உதவி பண்ணுங்கள். நன்றி.